ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த பிறகு நீங்களே ஓனாக ட்ரையல் பேலன்ஸ் இவ்வளோ தான் ஈஸியா அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க. அதனால நீங்கள் ட்ரையல் பேலன்ஸை எந்த ஒரு மக்கப்பும் பண்ணாமல் ஓனாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அதுக்கான ஐடியா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார்மேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அக்கௌண்டிங் ஃபார்மேட்னா இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் அது வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸுமே அக்கௌண்டிங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனா என்னன்னு தெரிஞ்சுங்க. டிரான்சாக்ஷனா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனில என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வெளியில போகுது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உள்ள வருது, அதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷனா கொடுக்கறது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் குட்ஸ், சேல்ஸ் மிஷினரி, சேல்ஸ் ப்ராடக்ட், அது மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு டேட்ல வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எழுதுறது தான் இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கோல்டன் ரூல்ஸை வச்சு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் டெபிட் வருது, எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிரெடிட் வருது அப்படின்ட்டு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அதை பேஸ் பண்ணி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர். லெட்ஜர்னு சொல்லும்போது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எந்தெந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே தனித்தனியா ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ண போறோம். லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போகலாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லும்போது கம்பெனியோட டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ், பர்ச்சேஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லும்போது கம்பெனியோட இன்டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு கம்பெனி ஆப்ரேஷனை தவிர என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இன்டைரக்டா நடக்குது அது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம தனித்தனியா பிரிப்போம். இதோடைய பர்பஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ பர்டிகுலரா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் எது டெபிட்ல வரும் எது கிரெடிட்ல வரும் அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரையல் பேலன்ஸோடைய டோட்டல் வேல்யூ எப்போவுமே ஈக்குவலாக தான் வரணும். அப்படி ஈக்குவலாக வந்தால் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு அசர்டைன் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸை வச்சு அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது இந்த அக்கௌண்டிங் டைப்ல, இந்த நியூமெரிக்கல் டைப்ல எந்த ஒரு எரருமே அக்கௌண்ட்ஸ்ல இல்ல அப்படின்ட்டு ஷோ பண்றது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். அதுதான் சொல்றாங்க அரித்மெட்டிக்கல் அக்யூரசி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு ஷோ பண்றது. நெக்ஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது டு ஃபெசிலிட்டேட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதை தான் ஃபைனல் அக்கௌண்ட், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்டிஃபை த எரர்ஸ். அதே மாதிரி கம்பெனில அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. லாஸ்டா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்மூத் கான்டாக்ட் ஆஃப் அண்ட் ஆடிட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட் ரெண்டுமே இருக்கும். இன்டர்னல் ஆடிட்னா கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற சுப்பீரியர் பர்சன் ஆடிட் வந்து பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லும்போது வெளியில இருந்து ஆடிட்டர், சிஏ கம்ப்ளீட்டட் பண்ண பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு நெசசரியான இன்ஃபர்மேஷனை ஷோ பண்றதுக்காகவும் இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல எந்தெந்த ஃபீல்ட்லாம் டெபிட் வரும் எந்தெந்த ஃபீல்ட்லாம் கிரெடிட் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி கோல்டன் ரூல் வந்து தேவை. கோல்டன் ரூல்ஸை நீங்க தாராளமா படிச்சுங்க. இதுல இருந்து தான் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கிரெடிட் வரப்போகுது எந்தெந்த இன்ஃபர்மேஷன் டெபிட் வரப்போகுது அதை நான் சொல்றேன். அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதான் பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எல்லாமே டெபிட் சைடில் வைக்க போகிறோம். அதே மாதிரி இன்கம் அண்ட் கெயின் எல்லாமே கிரெடிட் சைடில் வைக்க போகிறோம். இதை தவிர ஒரு 5 இன்ஃபர்மேஷன் முக்கியமாக நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. இதை நம்ம படிச்சிட்டாலே 90 to 95% டிரான்சாக்ஷன் இதுல இருந்து தான் கேட்பாங்க. அதாவது ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலர் டெபிட் கிரெடிட் அந்த ஃபீல்டில் இருக்க போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெபிட் வருது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிரெடிட் வருது அதுக்கான
ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடில் வைக்கணும். அடுத்தது இன்கம் எல்லாமே கிரெடிட் சைடில் வைக்கணும். நெக்ஸ்ட் அசட் டீடைல் எல்லாமே நம்ம டெபிட் சைடில் வைக்க போகிறோம். அதே மாதிரி லயபிலிட்டிஸ் டீடைல் எல்லாமே கிரெடிட் சைடில் வைக்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் அதை டெபிட் சைடில் வைப்போம். சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வைப்போம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அது அப்படியே ஆப்போசிட்ல போயிடும் கிரெடிட் சைடில். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டெபிட் சைடில் போயிடும். இதை தவிர இந்த டிராயிங் கம்பெனில இருந்து எடுக்கிற டிராயிங் அந்த அமௌண்ட் டெபிட் சைடில் வைக்கணும். நெக்ஸ்ட் கம்பெனில கேபிட்டல் எதனா இன்ட்ரடியூஸ் பண்றோம், அடிஷனல் கேபிட்டல் எதனா இன்ட்ரடியூஸ் பண்றோம், அது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். இந்த 5 ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 90 to 95 டிரான்சாக்ஷன் இதுல இருந்து தான் வரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் நம்ம ஈஸியா எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதாங்க ட்ரையல் பேலன்ஸோடைய ஃபார்மேட். ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சீரியல் நம்பர் இந்த இடத்துல பர்டிகுலர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் இதுதான் ட்ரையல் பேலன்ஸோடைய ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த்ல கம்பெனிக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுங்க. அந்த 10 டிரான்சாக்ஷனை 1 by 1 நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அந்த 10 டிரான்சாக்ஷனுமே எது டெபிட்ல வரும் எது கிரெடிட்ல வரும் அப்படின்ட்டு தனித்தனியா எழுத போறீங்க. ஃபைனலா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெபிட் சைட்ல இருக்கிற டோட்டலும் இந்த கிரெடிட் சைட்ல இருக்கிற டோட்டலும் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்தா நம்ம ஃபாலோ பண்ற அக்கௌண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் அக்யூரசி அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கேஸ் டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அமௌண்ட் வந்து டெபிசிட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்காக நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்போ கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் கிரெடிட் ரெண்டுமே சேமா வராத சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 5000 இல்லைன்னா இந்த இடத்துல 55,000 வந்திருக்கும், இந்த இடத்துல 60,000 வந்திருக்கும். 5,000 ஷார்டேஜா இருக்கு. அந்த 5,000 ஷார்டேஜை டெம்பரவரியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு டெம்பரவரிக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுது. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணி இதை கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ்க்கு நம்மளுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து தேவை. லெட்ஜர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு லெட்ஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்க, கேஷ் அக்கௌண்ட், தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெட்ஜர்ல இருந்து எப்படி ட்ரையல் பேலன்ஸ் கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்ல பாருங்க, கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல 3,05,000 இருக்கு. கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. இந்த இடத்துல 95,000 வந்து ஷார்டேஜா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பேலன்ஸ் சிடி கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 95,000 நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங் அதாவது February 1 அந்த இடத்துல டு பேலன்ஸ் brought down அப்படின்னு சொல்லுவோம். இந்த 95,000 இந்த 95,000 நம்மளுக்கு எந்த ஃபீல்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது டெபிட் சைட்ல வந்திருக்கு. அப்ப இந்த 95,000 டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல 95,000 நீங்க மென்ஷன் பண்ணணும். அதோட நேம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட், அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் பாருங்க, இந்த இடத்துல அதே மாதிரி கேரி டவுன்ல 3 lakhs இருக்கு. அது நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல brought down 3 lakhs கொடுத்துருக்கோம். இது கிரெடிட் சைட்ல இருக்கு. அதை பாருங்க, ஜஸ்ட் கிரெடிட் சைட்ல 3 lakhs மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்ட் லெட்ஜர் டு பேலன்ஸ் brought down எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டெபிட் சைட்ல இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 2,15,000. அப்ப டைரக்டா அந்த அமௌண்ட் டெபிட் சைட்ல போட போறீங்க இன் த நேம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். ஃபோர்த் லெட்ஜர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இதுலயும் டெபிட் சைட்ல தான் அமௌண்ட் brought downல இருக்கு 25,000. அதை அப்படியே டெபிட் சைட்ல போட்டு 25,000 மென்ஷன் பண்ணி போறீங்க. இப்படிதான் நம்ம ட்ரையல் பேலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு ஈஸியான ஒர்க் தான். அதை தாராளமா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது முக்கியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அக்கௌண்ட்ஸ் அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துட்டா, அதாவது 50,000 ஈக்குவலா இருந்துட்டா இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவை கிடையாது. இன்கேஸ் டெபிட் சைட்ல 50,000 வருது, கிரெடிட் சைட்ல 40,000 வருது, அப்ப என்னன்னா ஒரு சைடு அதிகமா இருக்கு ஒரு சைடு கம்மியா இருக்கு. அப்போ வந்து நம்ம ஃபர்தரா அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து போட முடியாது. அப்போ என்னன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெம்பரவரியா ஒன்று கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது எ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் எ டெம்பரவரி லெட்ஜர், அதாவது டெம்பரவரியா ஒரு லெட்ஜரை வந்து கிரியேட் பண்றோம். எவ்வளவு அமௌண்ட் கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட்க்கு அக்கௌண்ட் வித் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் டு ஹோல்ட் அன்மேட்ச்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அண்ட் அன்பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ், அதாவது அன்பேலன்ஸா இருக்க ட்ரையல் பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்றோம். அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, 50,000 இருக்கு, 40,000 இருக்கு, 10,000 ஷார்டேஜா இருக்கு. அதை எப்படி நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 10,000 நம்ம
டெம்பரவரியா ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபில் பண்ணணும். இதை வந்து ஃபைனலைஸ் எடுத்துக்க கூடாது. இதை என்ன பண்ணணும்னா டெம்பரவரியா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பவுமே டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே சேமா வரும். சேமா வந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு 10,000 கிரெடிட் சைடில் டெபிசிட்டா இருக்கும்போது அப்போ அகைன் ஒன்ஸ் அகைன் ஏ டு Z ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸை நம்ம வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த இடத்துல தப்பு எரர் வந்து இருக்கு அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 50,000 50,000 ரெண்டுமே ஃபாலோ பண்ணியாச்சு. இப்படி தான் ட்ரையல் பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.